நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்வோம், துயரம் மறைந்தும் மகிழ்வோம். துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறைந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துதிப்பதே நம்முடைய மகிழ்ச்சி. துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறைந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். நன்றியோடு பாடுவோம், நன்றியோடு புகழ் பாடலோடு அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நன்றியோடு புகழ் பாடலோடு அவர் வாசலில் நுழைந்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். நல்லவரே, கிருபை உள்ளவரே, இன்று நாளெல்லாம் உயர்த்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திடுவோம், துயரம் மறைந்து மகிழ்ந்திடுவோம். துதியினாலே அணிந்து துயரமெல்லாம் மறைந்து துதித்து கைகளை தட்டி உற்சாகத்தோடு பாடுவோம். தூயவரே மகிழ்ந்திருப்போம். துதியினாலே துயரமெல்லாம் மறைந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. எல்லாம் ஒடுங்கி போன ஆவிகளும் ஓடட்டும். ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. எங்கள் உற்சாகத்தின் ஆவி நிரப்புவதாக. ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. புலம்பலுக்கு பதில் ஆனந்தமே, இன்று ஆனந்தம் ஆனந்தமே. ஒடுங்கி போன ஆவி ஓடி போச்சு, இன்று உற்சாக ஆவி வந்தாச்சு. ஒடுங்கி போன
நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றியுள்ளோருக்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரங்களாக கர்த்தர் நம்மை உருவாக்குகிற தேவனாய் இருக்கிறார். எழும்பி நின்றவர்களாய் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா? இருக்கிற இடத்துல எழும்பி நின்றவர்களாக. ஓ, பூமியும் அவருடையது, வானம் அவருடையது, சிங்காசனம் அவருடையது, எல்லாம் அவருடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடைய என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஓ ஹாலே, நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணர். வானங்கள் அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது. ஓ, நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரமாய் இருக்கிறது. ஓ, நமக்கு தாராளமாய் அவைகளை வழங்குகிற தேவன், தாராளமாய் நமக்கு கொடுக்கிற ஆண்டவர். அவர் சர்வ வல்லவர், அவர் யெகோவா தேவன், அவர் பூமியின் ராஜா. இந்த காலையில கர்த்தரை பணிந்து நாம் ஆராதிப்போம். ஆண்டவருக்கு முன்பதாக நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம், தண்டனிட்டு பணிந்து நாங்கள் எங்களை அர்ப்பணித்து ஆராதிக்கிறோம். ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. சர்வ வல்லவர் யெகோவா தேவன், எங்கள் தேவன், பூமியின் ராஜா, சர்வ வல்லவர் யெகோவா தேவன், ராஜாதி ராஜா. மகிமை உமக்கே, துதியும் உமக்கே, ஸ்தோத்திரம் உமக்கே, கனமும் உமக்கே, மகிமை மகிமைக்கு பாத்திரர்,
தட்டி எல்லாரும் தேவனுடைய வல்லமை நாம் உயர்த்துவோம். இன்றைக்கும் ஒரு அற்புதங்களை செய்ய போதுமானவர் நம்முடைய ஆண்டவர், ஜீவிக்கிற ஆண்டவர். தொடர்ந்து நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்து வழி நடத்துவீராக. ஆமென். இயேசுவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது. அவருடைய சமூகத்திற்கு முன்பாக நம்மை நிற்க தகுதிப்படுத்துகிறது. இயேசுவின் இரத்தம். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இயேசுவின் தழும்புகளுக்காக ஸ்தோத்திரம். அவர் தழும்புகளால் குணமாகினேனே. அவரே சுமந்தார் எந்த நோயை, எந்த பாடுகளை, எந்த பிரச்சனைகளை என்று உணர்ந்து இந்த வேளையிலே இந்த பாடலை பாடுவோம். அவர் தழும்புகளால் குணமாகினேன் நான். தழும்புகளால் குணமாகினேனே. அவரே சுமந்தார் இந்த நோயை. அவர் தழும்புகளால் குணமாகினேனே. அவரே சுமந்தார் இந்த நோயை. அவர் பாடுகளால் அதில் பலனளித்தார். அவர் பாடுகளால் அதில் பலனளித்தார். அரியதோர் வைத்தியரே, அரியதோர் வைத்தியரே. குணமானே, 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 குணமானே. இயேசுவின் தழும்புகளா, இயேசுவின் தழும்புகளா. குணமானே, குணமானே, குணமானே.
குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா பாடும்போதே குணம் உண்டாகும், சுகம் உண்டாகும். கவலைகள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டுருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் இந்த மாதிரி கொண்டாட்டமான பாட்டு பாடிக்கிட்டு இருக்கும்போது இப்படி கையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இந்த பாட்டோடையே நீங்க இன்வால்வ் ஆகலை அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஏதோ பாடுறீங்க, நான் வேடிக்கை பார்க்கிறேன். ஐ எம் எ ஸ்பெக்டேட்டர், பார்வையாளர். சரி, தெரியாம செஞ்சிருந்தா பரவாயில்ல, நல்லா உற்சாகமா கைத்தட்டி பாடுங்க. கைத்தட்டுறது உங்களுடைய இருதயத்துக்கு நல்லது. என்ன ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் 2 கை தட்டும் போதே இங்க உள்ள ஹார்ட் நல்லா இயங்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் கர்த்தர் ஃப்ரீயா இந்த நல்ல ஆயுதத்தை, நல்ல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்க கேலரிஸை பேர்ன் பண்ணும் கை தட்டுறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாலே இங்க சில பாட்டு பாடிட்டு இருந்தோம். நான் ஸ்மார்ட் வாட்ச் கட்டியிருந்தேன். அது காமிக்கும் ஹார்ட் ரேட் என்னது, எவ்வளோ கேலரிஸ். உட்கார்ந்து கை தட்டி தான் பாடிட்டு இருந்தோம். அது காமிச்சது இவ்வளோ கேலரிஸ் பேர்ன் பண்ணிட்டீங்க, உங்க இருதயம் உங்க பாடி நல்ல நிலையில இருக்குது. வாட்ச் சொல்லி கொடுக்குது. கை தட்டுறது அவ்வளவு பெரிய மருந்து. இது தெரியாததுனால நிறைய பேர் இருதய நோயிலே செத்து போயிட்டாங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, இதை பயன்படுத்துங்க, 10 நரம்புள்ள இந்த வாத்தியத்தை. ஹல்லேலூயா. அதனால உற்சாகமா கரங்களை தட்டி சில சரணங்களை இந்த வேளையில பாடுவோம். 12 ஆண்டுகள் கொடும் நோயதினா இன்னிடம் வரும் தழும்புகளா குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா
தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா மறுவில் ஜனமே மறுவில் யாருண்டு இயேசுவல்லா மறுவில் ஜனமே மறுவில் யாருண்டு இயேசுவல்லா கருவீரிதயம் பூரணமாயவர் கருவீரிதயம் பூரணமாயவர் இவர் எந்த ரட்சகரே குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா இயேசுவின் தழும்புகளா குணமானே நான் குணமானே குணமானே நான் குணமானே இயேசுவின் தழும்புகளா சுகத்தை எங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். Thanks Jesus. நன்றி அப்பா. உங்க தழும்புகளாலே தழும்புகளுக்குள்ளாக நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களால் என்று பாடும்போது எழும்பி நின்று நாம் பாடும்போது நம்முடைய காணிக்கைகளை நாம் ஆண்டவருக்கு செலுத்துவோம். சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா நான் சுகமானேன் நான் சுகமானேன் புண்ணியரின் காயங்களா புண்ணியரின் காயங்களா என்னுடைய சுதந்திரம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ பிள்ளையின் அப்பம் பிள்ளையின் அப்பம் பிள்ளையான எனக்கல்லோ அல்லேலூயா Hallelujah, 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 Arogyame, Hallelujah, Arogyame. என் நோய்கள் தீர்த்தார்
நோய்கள் தீர்த்தார். சாபமான சிலுவையில் என் நோய்கள் தீர்த்தார். என் நோய்கள் தீர்த்தார். சாபமான சிலுவையில் சாபமான சிலுவையில் நான் ஏன் சுமப்பேன். நான் ஏன் சுமப்பேன். இந்த இயேசு சுமந்த பின் நான் ஏன் சுமப்பேன். நான் ஏன் சுமப்பேன். இந்த இயேசு சுமந்த பின் இந்த இயேசு சுமந்த பின் யெகோவா தேவன் யெகோவா தேவன் யெகோவா தேவன் இந்த நல்ல பரிகாரி. யெகோவா தேவன் யெகோவா தேவன் இந்த நல்ல பரிகாரி. இந்த நல்ல பரிகாரி. ஹalleluya 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 ஆனந்தமே. ஹalleluya 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 ஆரோக்கியமே. परिपूर्ण जीवन परिपूर्ण जीवन परनीत जीवन परिपूर्ण जीवन இயேசுவின் ரத்தம் இயேசுவின் ரத்தம் பாவம் போக்கும் நன்மருந்து. இயேசுவின் ரத்தம் பாவம் போக்கும் நன்மருந்து. நன்றி. பாவம் போக்கும் நன்மருந்து. பலவீனன் அல்ல பலவீனன் அல்ல பலவானாய் தேவன் சொன்னார். பலவீனன் அல்ல பலவீனன் never never பலவானாய் தேவன் சொன்னார். பலவானாய் தேவன் சொன்னார். ஆயத்தமானே ஆயத்தமானே இயேசுராஜன் இயேசுராஜன் வருகைக்கு ஆயத்தமானே இயேசுராஜன் வருகைக்கு இயேசுராஜன் வருகைக்கு. Hallelujah, hallelujah, hallelujah.
ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பரிபூர்ண ஜீவன் பரநீந்த ஜீவனிது பரநீந்த ஜீவனிது பலவீன நல்ல பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னார் பலவீன நல்ல பலவீன நல்ல பலவான் நான் தேவன் சொன்னார் பலவான் நான் தேவன் சொன்னார் யெகோவா தேவன் யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி யெகோவா தேவன் யெகோவா தேவன் எந்த நல்ல பரிகாரி எந்த நல்ல பரிகாரி ஆயத்தமானே ஆயத்தமானே இயேசுராஜன் வருகைக்கு ஆயத்தமானே ஆயத்தமானே இயேசுராஜன் வருகைக்கு இயேசுராஜன் வருகைக்கு Alleluia, 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 ஆனந்தமே, Alleluia, 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 ஆரோக்கியமே, Alleluia, ஆரோக்கியமே நான் சுகமானே நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா நான் சுகமானே நான் சுகமானே புண்ணியரின் காயங்களா புண்ணியரின் காயங்களா எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் விடுதலையை உம்முடைய மேஜையிலிருந்து எடுத்துக்கொள்கிறோம். பிள்ளைகளுக்குரிய சுதந்திரம், உம்முடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். அப்பா, உம்முடைய நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன் எங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் வல்லமையுள்ள அன்பின் பிதாவே. உட்கார்ந்து கொள்வோம். சாரோனின் ரோஜா ஏஜி சபையின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம். ஞாயிறு ஆராதனை நேரங்கள் காலை 5, 7, 9:30 என்று 3 ஆராதனைகளும் மற்றும் 6 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். அபிஷேக கூட்டம் மேலே உள்ள இம்மானுவேல் ஹாலில் ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலும் சனிக்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கும் நடைபெறும். ஜெப பங்காளர்கள் ஊழியத்தில் இணைய விரும்புகிறவர்கள் மேலே உள்ள இம்மானுவேல் ஹாலில் பங்கு பெறலாம். தாவீதின் கூடார ஜெபம் 24 மணி நேரமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் யாவரும் உற்சாகமாய் பங்கு பெற கேட்டுக்கொள்கிறோம். அதிகாலை ஜெபம் அருணோதயத்தில் ஆண்டவருடன் தினமும் காலை 5 மணிக்கு மெயின் ஹாலில் வைத்து நடைபெறும். தொழில் செய்பவருக்கான ஜெபம் ஒவ்வொரு புதன் காலை 6 மணிக்கு தொழில் செய்பவர்களுக்கான ஜெபம் மெயின் ஹாலில் வைத்து நடைபெறும்.
வேத பாட வகுப்பு ஒவ்வொரு புதன் மாலை 6:30 மணிக்கு நமது வேத பாட வகுப்பு நடைபெறும். பொதுவான உபவாச ஜெபம். பொதுவான உபவாச ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் காலை 10 மணிக்கு ஆரம்பமாகும். சிறுவர்களுக்கான சண்டே ஸ்கூல் 3 ஆராதனை வேளையிலும் மேலே உள்ள இம்மானுவேல் ஹாலில் நடைபெறுகிறது. மருத்துவமனை மற்றும் தெரு பிரசங்க ஊழியம். மருத்துவமனை ஊழியம் சனிக்கிழமை தோறும் மாலை 3 மணிக்கும், தெரு பிரசங்க ஊழியம் ஞாயிறு தோறும் மாலை 3 மணிக்கும் நடைபெறும். பராமரிப்பு குழு. நீங்கள் வசிக்கும் பகுதியில் நமது சபை மூலம் நடைபெறுகிற பராமரிப்பு குழுவில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். பிற மொழி ஆராதனைகள். தெலுங்கு மற்றும் ஹிந்தி ஆராதனை ஞாயிறு காலை 7 மணிக்கும், ஆங்கில ஆராதனை ஞாயிறு காலை 9:30 மணிக்கும் ஆங்கில ஆராதனை வளாகத்தில் நடைபெறும். இப்பொழுது கொடுக்கப்பட்ட எல்லா அறிவிப்புகளையும் மனதில் வைத்து ஊழியம் மற்றும் ஆராதனைகளில் பங்கு பெறுங்கள். இப்பொழுதும் மற்ற அறிவிப்புகளை அறிவிக்க கேட்போம். உங்கள் யாவரையும் சபையின் சார்பாக வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் இந்த ஆராதனைக்கு நாங்கள் முறையாக வந்திருக்கிறோம். இதற்கு முன்பாக நாங்கள் வந்ததில்லை என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருப்பீர்களானால் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க விரும்புகிறோம். உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். இன்றைக்கு தான் நான் முதல் முறையாக வந்திருக்கிறேன், இதற்கு முன்பாக வந்ததில்லை என்று சொல்லுவீர்களானால் உங்கள் கரங்களை உயர்த்தி காண்பியுங்கள். சண்டே ஸ்கூல் பற்றியதான அறிவிப்பு. உங்கள் பிள்ளைகளை அருகாமையில் வைத்திராதபடிக்கு மேலே உள்ள இமானுவேல் ஹாலிலே நடைபெறுகிறதான சண்டே ஸ்கூலுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி வையுங்கள். வாலண்டியர்ஸ் இவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பிள்ளைகளை மேலே அழைத்து கொண்டு நீங்கள் போகும்படியாக உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ரீட் யுவர் பைபிள் ப்ரோக்ராம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. கடந்த வாரத்திலே அநேகர் வந்து கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். வேதத்தை வாசித்து அதனை பயன்பெறும்படியான இந்த ப்ரோக்ராமிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம். சுவிசேஷ சுகமளிக்கும் ஆராதனை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுவிசேஷ சுகமளிக்கும் ஆராதனை நடைபெற்று வருகிறது. தாவீதின் கூடாரத்திலே இந்த ஜெபம் இது நடைபெறுகிறது. சபையார் நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஞானஸ்நான ஆராதனை. இன்று ஞானஸ்நான வகுப்பு கீழே உள்ள கார் பார்க்கிங் பகுதியில் உள்ள ஞானஸ்நான வகுப்பறையில் இது நடைபெறுகிறது. 15 வயதும் அதற்கு மேற்பட்டவர்கள் நீங்கள் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீர்களானால் இதில் நீங்கள் கலந்து கொண்டு உங்கள் பெயர்களை பதிவு செய்து நீங்கள் கலந்து கொண்டு பயன்பெறும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். குழந்தை பிரதிஷ்டை. இன்று 3 ஆராதனைகளும் குழந்தை பிரதிஷ்டை நடைபெறும். ஆண்களுக்கான ஐக்கியத்திற்கான கூடுகை இன்று மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை நமது தலைமை போதகர் அனைத்து ஏரியாவில் இருக்கும் ஆண்களுக்கான சில ஆலோசனைகளை கொடுக்க இருக்கிறார்கள். ஆண்களுக்கு இருக்கிறதான சவால்கள், அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் ஆகியவற்றை குறித்து இந்த கூடுகையிலே பேசப்போகிறார்கள். ஆகவே அனைத்து சகோதரர்களும் இந்த கூடுகையிலே நீங்கள் கலந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நானும் என் வீட்டாரும் கர்த்தருக்கே என்ற தலைப்பில் குடும்பத்திற்கான விசேஷித்த கூட்டம் இன்று மாலை 6:30 மணிக்கு 5 வகை பிரிவாக பிரிக்கப்பட்டு இது நடைபெறும். விசுவாசிகள் திரளாய் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கப்பிள்ஸ் மீட்டிங் மெயின் ஹாலிலே வைத்து நடைபெறும். தம்பதியருக்கான கூடுகையின் தலைப்பு சந்தேகம் பார்ட் 2. இதற்கான சிறப்பு குறும்படம் இன்று ஒளிபரப்பப்படும். இன்று மாலை ஆராதனை நமக்கு வாலிபர் ஆராதனையாக நடைபெறும். நேரம் 6 மணி ஜேஎஸ் ஹாலிலே இது நடைபெறும். இதற்கான ப்ரோமோவை நாம் இப்போது பார்க்கலாம். ஆனாலும் ஒரு ட்ரூத் ஒன்று சொல்லட்டுமா? யார் ஃபேமிலியை பற்றி நிறைய வெளியே பேசுவான்னு? ஓன் ஃபேமிலியை பற்றி, மற்ற ஃபேமிலியை பற்றி இல்லை. கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நம்ம பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி வளர்க்குறோமோ, நீங்க ஜோம் பண்ணி பைபிள் வாசித்தீங்கன்னா உங்க பிள்ளைங்க ஜோம் பண்ணி பைபிள் வாசிப்பாங்க. ரத்தம் வர மாதிரியே பொண்ணை கல்யாணம் கட்டி வச்சாச்சு. இப்ப அந்த பொண்ணு அங்க பார்க்க கூடாது, இங்க பார்க்க கூடாது, போன் எடுத்து பேசக்கூடாது, ஒரு ஆள்கிட்ட பேசிடக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது. அப்படின்னா மறந்துட வேண்டாம், வேதம் வெரி பிளெயின் ஆன்சர். நீ இங்க டான்ஸ் ஆடலாம், ஆனா கடவுளுக்கு முன்னால ஒரு நாள் வந்து நீ பதில் சொல்லியே ஆகணும்.
நமது சபையிலே வைத்து லைப்ரரி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது காலை 9:30 மணியிலிருந்து மாலை 5 மணி வரை இது நடைபெறும். ஆவிக்குரிய புத்தகங்களை வாசிக்க ஆர்வம் உள்ளவர்கள் இதிலே நீங்கள் வந்து தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த லைப்ரரியிலே அநேக ஆவிக்குரிய புத்தகங்கள், சபை வரலாற்று புத்தகங்கள், பரிசுத்த ஆவியை குறித்ததான புத்தகங்கள், சிறுவர்கள் ஊழியத்திற்கான புத்தகங்கள், அநேக எழுப்புதலுக்குரியதான புத்தகங்கள், மிஷினரிகளை குறித்ததான புத்தகங்கள், இன்னும் பல தலைப்புகளில் அநேக புத்தகங்கள் இங்கு உள்ளன. இதற்குரியதான வருடாந்த சந்தாவாக ரூபாய் 500 பெறப்படுகிறது. இதற்கான ப்ரோமோவை நாம் இப்போது திரையிலே பார்க்கலாம். வாசிப்பதினால் நம்முடைய வாழ்க்கையிலே சில நன்மைகள் இருக்கிறது. நம்முடைய மன அழுத்தம் குறையும், நம்முடைய மனது புதிய சிந்தனைகளினால் அது நிறையும், நமக்குள்ளே தன்னம்பிக்கை வளரும். வாசிப்பதின் மூலமாக நாம் சிறந்த எழுத்தாளராகலாம். வாசிக்கும் பழக்கத்தின் மூலமாக நாம் சிறந்த பேச்சாளராய் மாறலாம். அந்த புக்கினுடைய தலைப்பு தேவனுடைய வல்லமையோடு கூட நம்முடைய விசுவாசம் இணைக்கிற அப்படிங்கிற அந்த புத்தகத்தை நான் படித்தேன். அந்த புத்தகத்தில் என்ன நான் கற்றுக்கொண்டேன் அப்படின்னா, அப்போ தேவனுடைய வல்லமை அது பெருசு. இந்த பூமியை எல்லாவற்றையும் அவருடைய வல்லமையினால், அவருடைய வார்த்தையினால் உண்டாக்கினார். அப்போ அந்த வல்லமையோடு கூட எனக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தை இணைக்கிறது எப்படி அப்படிங்கிறத அதில் நான் கற்றுக்கொண்டேன். ஜீவ வார்த்தை வேதாகம போட்டி 2025 அகில இந்திய சபைகளுடன் இணைந்து நடத்தும் ஜீவ வார்த்தை வேதாகம போட்டி 2025க்கான விவரங்களை நீங்கள் சபையில் உள்ள நோட்டீஸ் போர்டிலும் மற்றும் லிஃப்ட் என்ட்ரன்ஸிலும் நீங்கள் பார்க்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 700 வசன ஒப்புவித்தல் போட்டி 2025 நமது சபையிலே நடைபெறுகிறதான 700 வசனங்கள் ஒப்புவித்தல் போட்டி இந்த மாதத்தில் கடைசி வெள்ளிக்கிழமை, அதாவது 30/5 அன்று நடத்தப்படும். அனைவரும் ஆயத்தமாய் இருக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரங்கள் அறிய சபையில் உள்ள நோட்டீஸ் போர்டு மற்றும் லிஃப்ட் என்ட்ரன்ஸ்லே நீங்கள் பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அலங்கம் கட்டுதல் ஜெபம் தினமும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை அலங்கம் கட்டுதல் என்ற ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஜெபம் 52 நாட்கள் தொடர்ந்து தாவீதின் கூடாரத்திலே வைத்து இது நடைபெறுகிறது. நீங்களும் இதிலே கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். வேத வசன ஸ்கூல் புக் லேபிள்ஸ், வேத வசனங்கள் அச்சிடப்பட்ட ஸ்கூல் புக் லேபிள்ஸ் நமது சபையில் விற்பனைக்கு உள்ளது. இதன் விலை ரூபாய் 10. தேவைப்படுகிறவர்கள் கீழே உள்ள ரிசப்ஷனிலே நீங்கள் வாங்கிக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். தலைமை போதகர் சந்திப்பு இன்று 3வது ஆராதனை முடிவிலே சந்திப்பு இருக்கிறது. செவ்வாய் மாலை சந்திப்பு இல்லை. வேதபாட வகுப்பு முடிந்தவுடன் சந்திப்பு இல்லை. 2 சாட்சிகளை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். பெயர்களை வாசிக்கும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைக்கென்று எழுந்து நிற்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் வர்ஷா. நான் 10வது வகுப்பில் 470 மார்க் எடுத்து வெற்றி பெற தேவன் கிருபை செய்தார். அவருக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லியிருக்கிறாங்க. கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பெயர் சரவணன். நான் வேலை செய்த இடத்தில் கார் டோரில் எடுத்துக்கொண்டேன். இதனால் 2 மாதங்கள் கழித்து கண் பார்வை குறைய ஆரம்பித்து விட்டது. அதன் பிறகு கண் பரிசோதனை மருத்துவமனைக்கு சென்றேன். தொடர்ந்து 3 வாரங்கள் சென்றேன். அந்த மருத்துவமனையிலே ஜிஹெச்க்கு எம்ஆர்ஐ ஸ்கேனுக்கு எழுதி கொடுத்து விட்டார்கள். தொடர்ந்து 2 வாரங்கள் ஜிஹெச் மருத்துவமனைக்கு சென்றேன். CH1 ஏரியாவில் 40 நாட்கள் ஜெபம் செய்தார்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் 40 நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபித்தோம். இதன் பிறகு கண் பார்வை நன்றாக தெரிய ஆரம்பித்தது. எனவே ஜிஹெச்க்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க போகவில்லை. சுகம் கொடுத்த கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று எழுதி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தையும் அதை கொடுக்க போகிறதான நம்முடைய தலைமை போதகரையும் உற்சாகமாய் கரங்களை தட்டி வரவேற்கலாம்.
பெற்றோர்கள் பெயர் அஸ்வின் ஃபிலோமினா தம்பதியருக்கு தேவன் கொடுத்திருக்கிறதான இந்த பிள்ளைக்காக கர்த்தரை துதிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த இந்த சுதந்திரத்தின் நிமித்தமாக நீங்க சந்தோஷப்படுறீங்களா? சரி, கர்த்தருக்காகவே இந்த பிள்ளையை வளர்ப்போம் என்று தேவ சமூகத்தில் வாக்கு கொடுக்குறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் இந்த பிள்ளை கர்த்தருடைய வேலையை செய்து அவருக்காகவே வாழ அர்ப்பணிக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட் ஃபேவர்டு என்கிறதான அர்த்தம் கொண்டதான ஜோயானா என்கிறதான பெயரை இந்த பிள்ளைக்கு சூட்டுகிறேன். கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இந்த பிள்ளைக்கு நேராக பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த அருமை பிள்ளைக்கு ஜோயானா என்கிறதான பெயரை உம்முடைய ஊழியக்காரன் சூட்டுகிறேன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீர் இந்த பெற்றோரை நினைத்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். அஸ்வின் ஃபிலோமினா வாழ்க்கையிலே நீர் செய்து வருகிற நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய சமாதானத்திலே இந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுவீராக. எந்த சத்ருவின் கிரியைக்கும் இடம் கொடாதபடிக்கு இவர்களை தேவ வசனத்திலே ஊன்ற கட்டுவீராக. உங்க நன்மைகளுக்காக உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தின் மூலம் பெற்றுக்கொள்ளுகிறோம் அன்பின் பிதாவே, ஆமென். வெல்கம். இன்றைய தினத்திலும் மாலையிலே ஒரு விசேஷித்த கூடுகையை வைத்திருக்கிறோம். ஆண்கள் எல்லாரும் சற்று எழும்பி நிற்கும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அன்போடு கூட ஆண்களுக்காக, சபையில் இருக்கிற எல்லா ஆண்களுக்காகவும் பக்கத்தில் இருக்கிற நம்முடைய இங்கிலீஷ் ஹாலில் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் ஒரு விசேஷித்த கூடுகையை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். இதில் முக்கியமாக நீங்கள் செய்கிற உங்கள் தொழிலை குறித்ததான பிஸ்னஸ் கார்ட்ஸ், விசிட்டிங் கார்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த விசிட்டிங் கார்டை உங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள நான் ஏவப்படுகிறேன். அந்த விசிட்டிங் கார்டை வச்சு நீங்கள் என்ன தொழில் செய்கிறீர்களோ அதற்காக தேவ சமூகத்திலே உட்கார்ந்து நான் ஜெபிக்க போகிறேன். ஆகவே ஆர்வமோடு வாருங்கள். ஒருவேளை விசிட்டிங் கார்டு உங்களுக்கு இல்லைன்னா ஒரு பேப்பரில் உங்களை குறித்ததான தகவல்கள், ஜெப குறிப்புகளை எழுதி நீங்கள் அந்த ஆண்கள் கூட்டத்தினுடைய முடிவில் கொடுக்கலாம். சரியாக 5 மணியிலிருந்து 6 மணிக்கு இந்த கூட்டம் நமக்கு நடக்கும், முடிந்துவிடும். இதில் உற்சாகமாக ஆர்வமாக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலும் எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு செய்தியின் சாராம்சமாக இந்த வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்தில் இருந்தார்கள். மற்றவர்களில் ஒருவரும் அவர்களுடனே சேர துணியவில்லை. ஆகிலும் ஜனங்கள் அவர்களை மேன்மைப்படுத்தினார்கள். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களிலும் இருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்த ஆவிகளால் பாதிக்கப்பட்டவர்களையும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் குணமாக்கப்பட்டார்கள். எல்லாரும் சேர்ந்து பரமண்டல ஜெபத்தை நாம் ஜெபம் பண்ணுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல்
தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். கரங்களை கர்த்தருக்கு நேராக விரித்து பிடித்து சத்தமாய் அவரை துதிப்போம். இந்த வேளையிலே சத்தமாய் அவரை கொண்டாடுவோம். சத்தமாய் அவர் செய்த நன்மைகளை சொல்லுவோம். இந்த காலை வேளையில ஹல்லேலூயா, நீர் கொடுத்த நல்ல ரிசல்ட்ஸ்க்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களை மகிமைப்படுத்துகிறோம். உம்மோடு கூட தங்கி இருக்க, உம்மை துதிக்க இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். I have set these people for my name, for they shall praise thee. Hallelujah. கர்த்தரை கொண்டாடுங்கள். Hallelujah. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் நல்லவர் ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களோடு கூட நீர் தங்கி இருக்கிறபடினாலே, எங்கள் பட்சத்திலே நீர் கிரியை செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. எங்களோடு கூட தங்கி இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்டுக்கொள்ளுகிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சமூகத்தில் துக்கமா இருந்து எந்த ஒரு நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. ஆமென். அதனால கவலையெல்லாம் எடுத்து போட்டுறணும் இயேசுவின் நாமத்தினால். கவலைப்படுற சூழ்நிலை யாருக்கு வரல, ஆனா கவலைய துதியினால வெல்ல வேண்டும். ஹல்லேலூயா. கவலையை எடுத்து போட்டுறணும். ஒருவேளை உங்களால ஏதோ உங்க வாழ்க்கையில ஏதோ கொண்டாட முடியலன்னா, மற்றவங்களுக்கு என்ன நடந்ததோ அதை துதிச்சு கொண்டாடணும். போன வாரத்தில் சில பேர் வந்து என்கிட்ட சில சாட்சிகளை சொன்னாங்க. ஒரு மகள் வந்து சொன்னா, பாஸ்டர் +2ல் 91% 455 நான் பாஸ் பண்ணேன். நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த மகளோடு கூட நான் சேர்ந்து சந்தோஷப்படுகிறேன். 10th இன்னொரு பிள்ளை 487, இந்த மகளோடு நான் சேர்ந்து சந்தோஷப்படுறேன். இன்னொரு மகன் எனக்கு +1ல் எனக்கு கிடைக்க வேண்டிய குரூப் மேக்ஸ் வித் பயாலஜி கிடைக்கிறதுக்கு தாமதமாகுது. கர்த்தர் அதை கிடைக்கும்படியாக உதவி செய்தார். மற்றவங்களோடு கூட சேர்ந்து கொண்டாடுங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற துக்கமும் சந்தோஷமா மாறிடும். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்கு தேவன் செய்த காரியங்களை நினைச்சு கர்த்தரை துதிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமா. அன்னாள் பல வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த அன்னாளுக்கு அவ்வளவு கவலை. அந்த கவலையோடையே அந்த தேவ பிரசன்னத்துக்கு அந்த அன்னாள் வந்தார். அந்த அன்னாள் ஏலியின் இடத்துல சொல்லும்போது ஒரு முக்கியமான வார்த்தை, எத்தனையோ தடவை படிச்சிருப்போம். நான் யாரு? மனக்லேசமுள்ள ஸ்திரீ. I am a woman of a sorrowful spirit. இந்த அன்னாள் தன்னை துக்கத்துக்கே ஒப்பு கொடுத்துட்டாங்க. இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை இப்படியே இருக்கு, I am a woman of a sorrowful spirit. சில பேர் துக்கத்துக்கே தங்களை ஒப்பு கொடுத்துருப்பாங்க. நான் சொல்றேன், நீங்க எது வரைக்கும் துக்கத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்களோ கர்த்தரால உங்க வாழ்க்கையில எந்த கிரியையும் செய்ய முடியாது. நீங்க சபைக்கு வரும்போது ஒரு வேளை துக்கத்தோடு கூட வரலாம். ஆனா ஆலயத்துக்கு வந்து அன்னாள் கர்த்தருடைய பாதத்துல எல்லா துக்கத்தையும் ஊத்திட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாள் துக்கமுகமா இருக்கவில்லை. எப்போ துக்கமுகமா இருக்கவில்லையோ அப்பந்தான் சாமுவேல் பிறந்தான். துக்கத்தோடு கூட இருக்கிற வரைக்கும் சாமுவேலும் பிறக்க மாட்டான், எந்த அற்புதமும் நடக்காது. ஜெபத்திற்கு பதில் வராது துக்கத்தோடு கூட இருந்தால்.
என் துக்கத்தை விட்டு நான் வெளியில வர்றேன். என்னை துக்கப்படுத்துற மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் நான் அனுமதிக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் வரும். பக்கத்துல இருக்கிறவங்க துக்கப்படுற மாதிரிலாம் பேசுவாங்க. கர்த்தருடைய வார்த்தை உள்ள நிரம்பி இருக்கணும். நான் இந்த மன கிளேசத்துக்கு ஐ வில் நாட் கிவ் ரூம் ஃபார் சாரோஃபுல் ஸ்பிரிட். அந்த வார்த்தையை மறந்துருங்க. ஆண்டவரே, நான் அப்படி இருக்கக்கூடாது. நான் அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் அது நல்ல வார்த்தை. நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது, அதை விட்டுரு. எப்போ நீ துக்க முகமா இல்லையோ கர்த்தர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க இறங்குவார். He is ready to come. அவர் வந்து விடுவார். துக்கம் அவரை வந்து இழுக்காது. விசுவாசம் தான் தேவனுடைய கையை செயல்படுத்த வைக்கும். துக்கத்தோட நீங்க அவருடைய கையை செயல்படுத்த வைக்க முடியாது. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா? அதற்குரிய எத்தனையோ வார்த்தைகளை தேவன் பேசிக்கொண்டே இருக்கிறார். மன ரம்மியமோ நித்திய விருந்து. A cheerful heart has a continual feast. அதை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இன்றைக்கு இவ்வளவு வசனங்களை இந்த வேளையில நம்ம வாசிச்சோம். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லாரும் ஒருமனப்பட்டு சாலமோனுடைய மண்டபத்திலே அவர்கள் வந்தார்கள். அப்போஸ்தலர்கள் ஏற்கனவே அவர்கள் ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபத்தை வாசிக்கலாம் பாருங்க. 4:30 வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். யாருடைய நாமத்தினால அற்புதம் அடையாளம் நடக்கும்? உம்முடைய பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே. நாங்க கையை நீட்டுறோம். இயேசுவின் நாமத்தினால கையை நீட்ட போறோம் ஆண்டவரே. அதனால அற்புதங்களும் அடையாளங்களும் செய்தருளும் அப்படின்னு இவங்க ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் ஜெபத்திற்கு அப்படியே பதில் கொடுத்தார். நீங்க என்னென்ன காரியங்களுக்காக ஜெபம் பண்றீங்களோ அதை தேவன் அப்படியே வாய்க்கை பண்ணுவார். விசுவாசத்தோடு கூட சில பாடுகளின் மத்தியிலே இந்த அப்போஸ்தலர்கள் ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் ஒருமனப்பட்டு இருந்தார்கள். சுயநலம் தேவன் கிரியை செய்ய முடியாத ஒரு பயங்கரமான ஒரு தடை. செல்ஃபிஷ் ஹார்ட்ஸ் அண்ட் ஸ்டபர்ன் மைண்ட்ஸ். அதை நம்ம தான் உடைக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே. எனக்கு என்ன நடந்துருச்சு? கர்த்தர் எனக்கு என்ன நன்மை செஞ்சிட்டார்? அப்படி உங்களுக்கு படலைன்னா நான் சொல்றேன், நீங்க துக்கப்படுறதுக்கு 10 காரியம் இருக்கலாம், சந்தோஷப்படுறதுக்கு 50 காரியத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மை நடக்கல அப்படின்னா மற்றவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் இருக்குதோ அதை கொண்டாடுங்க. சீக்கிரம் உங்க வாழ்க்கையில இருக்கிற நன்மைகளை நீங்க கொண்டாடுவீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மனக்லேசத்தின் வாழ்க்கை அல்ல, கொண்டாட்டத்தின் வாழ்க்கை. A life of celebration. சபைக்கு வர்றது எதுக்காக? இதுக்கு பேர் கொண்டாட்ட ஆராதனை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல சொன்னா செலிப்ரேஷன் சர்வீஸ். யாரை செலிப்ரேட் பண்றோம்? நம்மளை ரட்சித்த இயேசுவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலை கொண்டாடுவோம், சிலுவையை கொண்டாடுவோம். சிலுவை கூட கண்ணீரின் சிம்பல் கிடையாது. இயேசு என்ன சொன்னாரு? என்னை பார்த்து அழுதுகிட்டே இருங்கன்னு சொன்னாரு, இழுவிக்கிட்டே இருங்கன்னு சொன்னார். எனக்காக அழாதீங்கன்னு சொன்னார். இன்னொரு இடத்துல சொன்னார், தமக்கு முன் வைத்திருந்ததான அந்த சந்தோஷத்தின் பொருட்டுன்னு இருக்கு எபிரேயர்ல. நான் நினைச்சேன் கிறிஸ்தவ வாழ்க்கை சிலுவை வந்து அழுதுகிட்டே இருக்கணும், இழுவிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம்
உயிர்த்தெழுதல். அவர் எதனால சிலுவைக்குள்ள போனார்னு போட்டிருக்குது. அவருக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்து அவமானத்தை எண்ணாமல். சிலுவையிலையும் சந்தோஷம் இருக்கு. சந்தோஷம் இருக்கிற இடத்துல கொண்டாட்டம் உண்டு. அந்த சிலுவை இல்லைன்னா நம்ம பாவங்கள் கழுவப்பட்டிருக்காது. இவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் பாவங்களை சுமந்தீரே ஆண்டவரே, அது சிலுவையை கொண்டாடுகிற கொண்டாட்டம். இயேசு அவமானங்களை சகித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க நம்ம பார்க்கிற வண்ணமாக அப்பதான் அனனியா சப்பீராலாம் செத்து போயிருக்கிறாங்க. அவர்களை குறித்ததான பயங்கரம் உண்டாயிருக்குது. இதே நேரத்தில் இந்த நேரத்தில் நடக்கிற காரியம், ஆண்டவர் தொடர்ந்து ஜனங்களை சபையிலே சேர்த்து கொண்டே வந்தார். அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. பேதுருவினுடைய நிழல் பட்டவர்கள் அவர்கள் சுகமானார்கள். நிழல்ல என்னங்க இருக்குது? உண்மையா சொன்னா எந்த மேஜிக்கும் இல்லை. ஆனா அவங்களுடைய விசுவாசம், அந்த 12 வருஷம் அந்த அந்த பெண்ணுக்கு உதிரப்போக்கு தொடர்ந்து இருந்தது. அவளுக்குள்ள ஒரு விசுவாசம், நான் போய் எப்படியாவது இயேசுவை தொட்டா எனக்கு சுகம் கிடைக்கும். இயேசுவை தொட முடியல, அவருடைய வஸ்திரம் தான் கிடைச்சது. கர்த்தர் சொன்னார், உன் விசுவாசத்தினால நீ சுகம் பெற்றாய். பேதுருவை நிறைய பேரால தொட முடியல, அப்படியே நடந்து போறாரு. இவங்க விசுவாசிக்கிறாங்க, பேதுருவுடைய நிழல் பட்டா எனக்கு சுகம் உண்டாகும். அவங்க என்ன விசுவாசிச்சாங்களோ அப்படியே நடந்தது. எத்தனை பேர் விசுவாசித்தார்களோ அத்தனை பேரும் சுகம் பெற்றார்கள். ஹல்லேலூயா. நிழல்ல எந்த மேஜிக்கும் இல்லை, வஸ்திரத்திலையும் எந்த மேஜிக்கும் இல்லை. அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எந்த பரிசேயனும் சுகம் பெறல. அவனுடைய விசுவாசம் அவ்வளவுதான். அவன் நீ வியாதியிலே இருந்து நீ செத்துப்போ, அவன் அதெல்லாம் விசுவாசிக்கல. இது யாருக்கு நடக்கும்னா விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரமே நடக்கும். அதனால நிழலையோ வஸ்திரத்தையோ நாம் முக்கியத்துவப்படுத்தாமல், அந்த விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். இப்படி வசனங்கள்லாம் நம்மளுக்கு இருக்கிறது. இப்போ ஆண்டவர் இதை சொல்றாரு. என்னுடைய பிரசன்னத்துல வரும்போது அந்த நிழல், பேதுருவுடைய நிழல்லையே தேவ மகிமை, தேவ பிரசன்னம் இருக்குது. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் உங்ககிட்ட சொன்ன ஆண்கள், நீங்க செய்கிற வேலையை குறித்து அந்த பிஸ்னஸ் கார்ட்ஸை கொடுங்க. அது எங்க கொண்டு போக போற? உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ளாக அதை கொண்டு போய் வைக்க போறோம். விசுவாசம் உள்ளவர்கள் மாத்திரம் நீங்க கொடுப்பீங்க. அதை கர்த்தர் இந்த நிழல்ல என்ன வைக்க போகிறார். இந்த ஜெபங்கள் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. அப்போ அந்த நிழல்ல, உன்னதமானவருடைய மறைவு அந்த நிழல்ல வரும்போது அந்த இடத்துல சுகம் உண்டாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஒரு சூப்பர்ஸ்டிஷன்ல எழுதல. வந்தவர்கள் அனைவரும் சுகம் அடைந்தார்கள். எழுதுறவர் யார் தெரியுமா? டாக்டர். மறக்க கூடாது, லூக்கா. சும்மா அவர் அத்தனை பேர் சுகம் பெற்றுட்டாங்க. சுகம் பெற்றதை டாக்டர் சோதிச்சு பார்த்துட்டு அவர் கொடுக்கிறார் டெஸ்டிமனி அப்போஸ்தலர்ல. அவர்கள் சுகம் அடைந்தார்கள். அந்த டாக்டர் மருந்து கொடுத்தும் சுகமானாங்க. அவருக்கு அது தெரியும், கிளினிக்கல் பிராக்டிஸ் தெரியும். அவர் சொல்றாரு, மருந்து கொடுத்து சுகமாகாததெல்லாம் நிழல் பட்டு சுகமாயிருச்சு. ஹல்லேலூயா. டாக்டர் கொடுக்கிற சாட்சி, it is testified, it is tried. தேவன் கொடுக்கிற சுகத்தை கண்டிப்பா உடம்புல உணர முடியும். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சுகம் கொடுக்கிற தெய்வம்.
அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் நாம். சில நாட்களுக்கு முன்னால ஒரு தேவ ஊழியருடைய சாட்சியை நான் கேட்டுட்டு இருந்தேன். அமெரிக்காவில் இருக்கிறவர், அவருடைய பேர் டாமி ஹிக்ஸ். அவர் 40 நாள் தண்ணி மாத்திரம், லிக்விட் மாத்திரம் குடிச்சிட்டு உபவாசம் பண்ணி கொண்டிருந்தார். உபவாசம் பண்ணி அவருடைய வெயிட் இறங்கி ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டார். இந்த மாதிரி ஒன்றுமே பெருசாக நடக்கலை 40 நாள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நல்லா சாப்பிட்டு திருப்பியும் வெயிட் போட்டார். திருப்பியும் ஒரு ஏவுதல் வந்தது, 40 நாள் உபவாசம் பண்ணும். அதே மாதிரி தண்ணி திரவ பொருள் மாத்திரம் குடிச்சிட்டு உபவாசம் பண்ணார். திருப்பியும் ஒல்லி ஆயிட்டார். ஒன்றும் பெருசாக நடக்கலை. 3வது தடவை 40 நாள் உபவாசம் பண்ணாரு, தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு. அந்த உபவாச நேரத்தில் திடீர்னு அவர் இருந்ததான ஒரு ரூம்ல ஒரு தேவதூதன் வந்து இறங்கி நின்னாரு. அந்த தேவதூதன் சொன்னாரு, என் பேர் ஹீலிங் ரெயின், சுகமாக்குகிற மழை. தேவன் அனுப்பி உம்மிடத்திலே நான் வந்திருக்கிறேன். உம்முடைய வாழ்நாள் ஃபுல்லா உம்முடைய ஊழியத்திலே உதவி செய்யும்படியாக தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். அப்படி நீங்க எங்கெங்க கூட்டத்துக்கு போறீங்களோ அந்தந்த இடத்துல பலத்த சுகம் உண்டாகும். அந்த கூட்டத்துக்கு வர்ற எல்லாருமே சுகமாக்கப்படுவார்கள். அந்த உபவாச நேரத்தில் அந்த ஹீலிங் ரெயின் என்கிற அந்த தேவதூதன் அந்த ஊழியரை பார்த்து சொன்னாராம், அர்ஜென்டினா தேசத்துக்கு போங்க. பக்கத்தில் இருக்கிற அமெரிக்காவிலிருந்து அர்ஜென்டினா, சவுத் அமெரிக்காவில் இருக்கிற அந்த தேசத்துக்கு போங்க. ஜுவான் பெரோன் என்கிறதான ஒரு மனுஷனை அங்கே போய் பாருங்க. அவர் மூலமா உங்களுக்கு ஊழியத்தை நான் வச்சிருக்கிறேன். ஒன்றும் தெரியாது, அர்ஜென்டினாவுக்கு போனது கிடையாது. டிக்கெட் எடுத்தாச்சு, அங்கே போய் இறங்கியாச்சு. ஏர்போர்ட்ல இறங்கி அங்கே விசாரிக்கும் போது ஜுவான் பெரோன் அப்படின்னு யாராவது தெரியுமா அப்படின்னு கேட்டு பார்க்குறாரு. இப்போ இருக்கிற மாதிரி இன்டர்நெட் அந்த வசதி இதெல்லாம் நான் சொல்றது 1950 அந்த காலகட்டத்தில் நடந்த காரியம். அவங்க சொல்றாங்க, ஜுவான் பெரோன் தான் இந்த தேசத்தினுடைய அதிபர். அப்போ கர்த்தர் என்ன நோக்கத்தோடு அனுப்பியிருக்கிறார்? அப்போ அந்த அதிபர் இருக்கிற இடத்துக்கு இவர் வராரு, டாமி ஹிக்ஸ் வராரு. அந்த பக்கம் நடந்து போகும்போது 2 செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவரை பிடிச்சு, இதுக்கு மேலே போனீங்கன்னா உங்களை ஷூட் பண்ணிடுவோம், எதுக்காக இங்க வந்தீங்க? அவர் சொல்றாரு, தேவன் ஒரு நியமனத்தை கொடுத்து ஜுவான் பெரோன் அவரை பார்க்க என்ன அனுப்பியிருக்கிறார். அர்ஜென்டினா சுகம் அடையும். இவங்க சொல்றாங்க, இங்க அங்க இருக்கிற ஒரு முக்கியமான செக்யூரிட்டி ஆஃபீஸர், நீங்க சொல்ற கடவுள் உண்மையா இருந்தா அந்த சுகம் ஏன்ட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும். எனக்கு ஹை பிளட் சுகர் இருக்குது, ஹை பிபி இருக்குது அப்படின்னாரு. டாமி ஹிக்ஸ் சொன்னாரு, 2 கையும் தூக்குப்பா. 2 கையும் தூக்குனாரு. தலையில கை வச்சு ஜோம் பண்ணாரு. இந்த ஆளால நிக்க முடியல, கால் இப்படியே ஆடுது, கர்த்தருடைய வல்லமையினால ஆடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்தாரு. அந்த செக்யூரிட்டி ஆபீசர் கீழே விழுந்து அந்த ஜெபத்துக்கு பிறகு எழும்பின பிறகு, என் சரீரத்துல ஒரு பெரிய விடுதலையை பார்க்கிறேன், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன். ஜோம் பண்றதுக்கு முன்னால இருந்த ஆள் நான் இல்லை. இவர் சொன்னார், நாளைக்கு இதே நேரத்துல அருமை ஊழியரே வாங்க, நான் பிரசிடென்ட்டை உங்களை நேரா கொண்டு போய் விடுறேன். அடுத்த நாள் அதே நேரம் வந்தது. பிரசிடென்ட்டை நேரா கொண்டு போய் விட்டாங்க. அந்த பிரசிடென்ட்டை பத்தி கேள்விப்பட்டாரு. அவருக்கு அமெரிக்கர்களை பிடிக்காது, கிறிஸ்தவங்களை பிடிக்காது. அங்க இருந்ததான கிறிஸ்தவ ஆக்டிவிட்டீஸ், அங்க இருந்த சுவிசேஷம் சொல்ற அந்த காரியங்கள் எல்லாம் அந்த பிரசிடென்ட் நிறுத்தி போட்டார். அங்க போன பிறகு பிரசிடென்ட் கேட்டாரு, உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த பிரசிடென்ட் அவருக்கு வந்த ஒரு நோயினால முகத்தையே காமிக்க மாட்டார். அவருடைய முகத்தை பார்த்து ஜனங்களுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. இவர் சொன்னாரு, அர்ஜென்டினாவுக்கு ஒரு நோக்கத்தோட கடவுள் என்னை அனுப்பியிருக்கிறார். இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர், குணமளிக்கிற தேவன். பிரசிடென்ட் சொன்னார், இயேசு உண்மையா இருந்தா அதை ஏன்ட்ட இருந்து ஆரம்பி அப்படின்னாரு. பிரசிடென்ட்டை கையை உயர்த்த சொன்னாரு.
தலையில கை வச்சு ஜோம் பண்ணாரு. இயேசுவின் நாமத்தினால கொஞ்ச நேரத்துல அந்த நோய் குணமாச்சு. அந்த பிரசிடென்ட்டுக்கு கர்த்தருடைய வல்லமை அந்த ரூம்ல இறங்கிட்டு. பிரசிடென்ட் கேட்டாரு, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. இவர் சொன்னாரு, ஒரு ஸ்டேடியத்துல எனக்கு கூட்டம் ஒழுங்கு பண்ணி கொடுங்க. அவர் சொன்னார், நானே ஒழுங்கு பண்ணி தரேன். நானும் என்னுடைய கேபினட் மந்திரிகள் எல்லாரும் ஒரு வாரம் தொடர்ந்து கூட்டம், கிறிஸ்தவ கூட்டம் அங்க நடக்கும். 40,000 பேர் உட்காரக்கூடியதான ஸ்டேடியம். போய் அங்க கூட்டம் நடக்குது. 3ஆவது நாள் அந்த ஸ்டேடியம் நிரம்பி வழியுது. உள்ள வர்ற எல்லாருமே அற்புத தெய்வீக சுகத்தை பெற்று கொண்டார்கள். நியூஸ் அப்படியே பரவுது, எல்லா இடத்துக்கும் பரவுது. 5ஆவது நாள் கூட்டம் வருது. ஸ்டேடியத்துக்கு உள்ள இருக்கிற கூட்டத்தை விட வெளியில இருக்கிற கூட்டம் 4 மடங்கு பெருசா இருக்கு. கர்த்தர் பெரியவர். உள்ள இருக்கிற எல்லாருமே சுகம் பெறுறாங்க. இந்த ஊழியர் அறிவிப்பு கொடுத்தார், உங்களால ஸ்டேடியத்துக்குள்ள வர முடியாட்டாலும் பரவாயில்ல, இந்த கூட்டம் முடியறதுக்கு முன்னாலேயோ ஸ்டேடியத்தினுடைய சுவரை நீங்க தொட்டீங்கன்னா கர்த்தர் சுகம் கொடுப்பார். அதே மாதிரி சுவரை தொட்டவங்க எல்லாம் சுகம் பெற்றார்கள். இன்னும் கூட்டம் வழிஞ்சு ஓடுது. அந்த பிரசிடென்ட் சொன்னாரு, டாமி ஹிக்ஸ் என்ற ஊழியக்காரரை பார்த்து, உங்களுடைய விசாவை நாங்க கேன்சல் பண்றோம், நீங்க அமெரிக்காவுக்கு போகக்கூடாது, 3 மாசம் இங்க தான் இருக்கணும், எங்க நாட்டில் தான் இருக்கணும், எங்க தேசத்துல இருந்து வெளியே போகக்கூடாது. இதை விட பெரிய ஸ்டேடியம் நான் ஒழுங்கு பண்றேன். 1,10,000 பேர் உட்காரக்கூடிய ஸ்டேடியம். தொடர்ந்து கூட்டங்கள் நடந்தது. கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவினுடைய வல்லமையின் இடத்திற்கு திரும்பினார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு விலைக்கிரயத்தை ஆண்டவருக்கு செலுத்தினால் கர்த்தர் அதை கனப்படுத்துகிறார். அதுல ஒரு விலைக்கிரயம் தான் தொடர்ந்து பைபிள் வாசிக்கிறது. இது ஒரு நல்ல எக்ஸசைஸ். ஜெபம் பண்றது, உபவாசிக்கிறது, கர்த்தரை தேடுறது. தேவன் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வச்சிருக்கிறார். ஒரு பிரேக் த்ரூ டைம் வரும். ஒரு பலத்த ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவர் அதன் மூலமாக கர்த்தர் செய்வார். பேதுருவினுடைய வாழ்க்கையில அப்படிதான் நடக்குது. நிழல் படுறவங்க எல்லாம் சுகமாகிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய வல்லமை விளங்குவதாக. உமக்கு ஸ்தோத்திரம். சுகம் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? ஒரு 6 படிகளை இந்த வேளையில உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, தேவன் சுகம் அளிக்கிறார், சுகமாய் வாழ விரும்புகிறார் அப்படின்றத அவர் வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? 3 யோவான் 1:2 வாசிக்கலாம் பாருங்க. மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி 3 யோவான் 1:2 பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். தேவனுடைய சித்தம் என்ன? உங்களை பத்தி, என்ன பத்தி? இந்த ஆள் ஹார்ட் அட்டாக்லயே இருக்கணும், இந்த நபர் கேன்சர்லயே இருக்கணும். இல்ல, அது தேவனுடைய சித்தம் இல்ல. உன் ஆத்துமா வாழுகிறபடி எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க நான் வேண்டுகிறேன். ஹார்ட் டிசீஸ் இருக்குதா? அது சுகமாக வேண்டுகிறேன். வேற எதுலையாவது உபத்திரவப்படுறியா, கஷ்டப்படுறியா? அது சுகமாக நான் வாஞ்சிக்கிறேன், நான் விரும்புகிறேன். இதுதான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தை கர்த்தருடைய பிள்ளைகள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் படி, know that it is God's will to heal you. உங்களை சுகமாக்குவது தேவனுடைய சித்தம். ஆமென். சொல்லுங்க, என்ன சுகமாக்குவது? தேவனுடைய சித்தம். திருப்பியும் சொல்லுங்க, சுகமாக்குவது, நான் சுகம் பெறுவது தேவனுடைய சித்தம். ஒரு குஷ்டரோகி இயேசுவின் இடத்துல எல்லா கூட்டமும் போன பிறகு தனியா அவரை பணிஞ்சு அவரை பார்த்து சொன்ன வார்த்தை, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். அவன் இயேசுவை சந்தேகப்படல. ஆனா அவருக்கு சித்தமா என்ன சுத்தமாக்குறது, என்ன சுகப்படுத்துறது? இயேசு என்ன சொன்னாரு அவனை பார்த்து?
இயேசு தமது கையை இயேசு அவனை நீட்டி நோக்கி இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். கர்த்தருடைய சித்தம் என்ன? சுத்தமாக்குறது தான் அவருடைய சித்தம். ஹல்லேலூயா. ஆமா, இதுல எந்த ஒரு மாறுபாடான கருத்துமே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சித்தம், அவருடைய சித்தம் உங்களையும் என்னையும் சுகமாக்குகிறது. ஆமென். வியாதி வந்துருச்சு, இந்த வியாதி வந்துருச்சு பாஸ்டர் அப்படின்னா அந்த வியாதி எப்படி வந்துச்சு? அது இல்லீகலா வந்திருக்குது. தமிழ்ல சொன்னா அது புறம்போக்கு. அது போயிடணும் வெளியில. புறம்போக்கு வச்சுக்கணும்னா வச்சுக்கோங்க. ஆனா தேவனுடைய சித்தம் என்ன? எல்லாவற்றிலும் நீ ஆத்துமா வாழுகிறது போல சுகமாய் வாழ்றது தான் தேவனுடைய சித்தம். ஹல்லேலூயா. இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு முன்னால கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுவின் சிலுவை மரணத்தை பத்தி தீர்க்க தரிசனமாக ஏசாயா எழுதுகிறார். யூதர்களுக்கு மிக சவாலான அதிகாரம் ஏசாயா 53. அதை படிச்சு அதை தியானிக்கிற அநேக ரபிமார்கள் ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் இடத்திலே வந்து விட்டார்கள். This one chapter, ஐசாயா 53, அதுல 5வது வசனம் முக்கியமான அந்த வார்த்தையை, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எப்படி குணம் வருதான்? அவருடைய தழும்புகளால் குணம். இது என்ன காலநிலை, என்ன டென்ஸ் இது? அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம். இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சொல்லுங்க பார்க்கலாம். குணம் நிகழ்காலம், பிரசன்ட் டென்ஸ். இப்படி இன்னும் கொஞ்சம் சொன்னா பிரசன்ட் கண்டினியூஸ். குணம் ஆகிறோம், குணம் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். சரியா? ஏசாயால இந்த வசனம் இப்படி வருது. எப்போ ஏசாயா எழுதுறாரு? இயேசு சிலுவையில மரிக்கிறதுக்கு 700 வருஷத்துக்கு முன்னால எழுதுகிறார். பேதுரு இதே காரியத்தை அவர் வெளிப்பாடோடு கூட எழுதுகிறார். அதை வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 2:24 வாசிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். நம்முடைய பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்தார். எப்போ சுமந்தார்? சுமந்து முடித்து விட்டார். பேதுரு இதை எழுதும் போது சுமந்து தீர்த்து விட்டார். இப்ப என்ன சொல்றார் பேதுரு? அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவருடைய தழும்புகளால். இது என்ன டென்ஸ் சொல்லுங்க? காலநிலை. இது பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம். ஏசாயா எழுதும் போது என்னது? பிரசன்ட் கண்டினியூஸ், குணமாகிறோம். இப்போ என்னது? அது பாஸ்ட் டென்ஸ். 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்களுக்கு வேண்டிய சுகத்தை இயேசு சிலுவையிலே சம்பாதித்து விட்டார். ஹல்லேலூயா. குணம் எப்போ ஆச்சு? இப்போ இல்ல, 2025வது வருஷத்துல இல்ல. குணம் ஆனீர்கள். இயேசு சிலுவையில மரித்த அதே நேரத்திலே நான் என்னுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு வசனத்தை விசுவாசிங்க. 1 ஏசாயா 53:5, அது பிரசன்ட் கண்டினியூஸ். இது என்னது? குணமானீர்கள், பாஸ்ட். நான் சுகமா இருக்கிறேன். ஏதாவது வியாதி வந்ததுன்னா அவர் ஏற்கனவே என்னை விட்டு விரட்டிட்டாரு இயேசுவின் நாமத்தினாலே. you have been healed. குணமானீர்கள். அந்த வார்த்தையை கவனிக்கணும். அப்போ தேவனுடைய சித்தம் என்ன குணமாக்குவது தான். பிரசன்ட் கண்டினியூஸா இருக்கட்டும், பாஸ்டா இருக்கட்டும், என்ன குணமாக்கி விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிணியாளிகள் எல்லாரையும் இயேசுவின் இடத்துல நிறைய பேரை கொண்டு வந்தாங்க. அவங்க எல்லாரையும் இயேசு சுகமாக்கினார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இதே ஏசாயா 53:4வது வசனத்துல பார்க்கும்போது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். இது என்ன டென்ஸ் சொல்லுங்களேன்? துக்கங்களை சுமந்தார். இது என்ன காலநிலை?
பாஸ்ட் டென்ஸ். என் துக்கத்தெல்லாம் அவர் சுமந்து விட்டார். அப்புறம் என்ன சொல்றது? நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்போ என்னுடைய துக்கங்கள், வேதனைகள், பாடுகள் எல்லாத்தையும் அவர் இனிமே சுமக்க போறது கிடையாது. ஏற்கனவே அவர் சிலுவையிலே சுமந்து விட்டார். அவருடைய தழும்புகளால் பிரசன்ட் கண்டினியூஸ்ல குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் அப்படியே அறிக்கை பண்ணுங்க, குணமானோம். ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் குணமானோம். அவருடைய தழும்புகளால் குணமானேன். அதான் அழகா பாடணும், குணமானேன் நான் குணமானேன். எங்க இருந்து இது? பேதுருவிலிருந்து வர்ற வசனம். குணமானேன் இயேசுவின் தழும்புகளாலே. தேவனுடைய விருப்பம் அவருடைய பிள்ளைகளை சுகப்படுத்துவது, சுகமாக்குவது. ஸ்தோத்திரம். இரண்டாவது படி, ஹீலிங் பிகின்ஸ் இன் த இன்னர் மேன். தெய்வீக சுகமானது உள்ளான மனுஷனிலிருந்து அது பிறக்கிறதா இருக்கிறது. எப்படி அது எப்படி முதல்ல ஆரம்பிக்கிறது? சமாரியா ஸ்திரீட்ட இயேசு பேசி கொண்டிருக்கும் போது அந்த ஆராதனை குறித்து இயேசு சொன்னார். 4:24 யோவான் வாசிங்க. தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்ப தேவன் முதல்ல எதை தொட விரும்புறாரு? உள்ள இருக்கிற ஆவிய. தேவன் உங்களை ரீச் பண்ண, உங்களை தொட விரும்புகிறார், கிரியை செய்ய விரும்புகிறார். நீங்க தேவனை அணுக விரும்புறீங்க. எப்படி அணுக முடியும்? தேவன் மாம்சத்துல இல்ல, அவர் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியை தேவன் நம்மளுக்கும் கொடுத்திருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இது நல்லது. ஏசாயா 59:2 வாசிக்கும் போது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எனக்கு சுகம் தாங்க, நான் வியாதியா இருக்கிறேன் அப்படின்னு வேண்டிக் கொண்டாலும் எது மறைவா இருக்குது? உங்கள் பாவங்கள் அவரை மறைக்கிறது. பாவத்தோட ஒரு மனுஷன் சுகம் பெற முடியாது. மனுஷன் சொல்லும்போது தேவ பிள்ளை, தேவ பிள்ளைகளுக்கு அப்போ முதல்ல தேவன் அந்த உள்ளான மனுஷனை அவர் சுகப்படுத்த விரும்புகிறார். அதே இது 1 யோவான் 3:21 வாசிங்க. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து, இருதயம் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால், இயேசுவின் ரத்தம் நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கும் என்றால் தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு கிட்டி சேர முடியும். ஹல்லேலூயா. அவர் என்னை ஏற்றுக்கொள்வாரோ ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ இல்ல, என் பாவங்களை அவர் மன்னித்து விட்டார், என்னை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். Faith will not work until sin dominates in your life. பாவம் மேலோங்கி இருந்தால் விசுவாசம் கிரியை செய்யாது. அந்த பாவம் தான் மேலோங்கி இருக்கும். அதான் இயேசு நிக்கோதேமுவை பார்த்து யோவான் 3:3 சொல்லும்போது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒரு மனுஷன் சுகம் பெறுவதற்கு மிக முக்கியமான ஒரு திறவுகோல் ஆவியிலே விடுதலை. அது எப்போ? மறுபடியும் பிறக்கும் போது, இயேசு பாவங்களை மன்னிக்கும் போது அது உண்டாகிறது. விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளாக வர ஆரம்பிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் ஒரு மனுஷன் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறார், பழையவைகள் ஒளிந்து போயின. விசுவாசத்தை தேவன் துவக்குகிறார். பாவம் இருக்கிற இடத்திலே விசுவாசம் இருக்க முடியாது, விசுவாசம் இருக்கிற இடத்திலே பாவம் இருக்க முடியாது. இன்னைக்கு காலையில் யாராவது இயேசு இன்னும் உங்க பாவங்களை மன்னிக்கலைன்னா இன்னைக்கு அவரை பார்த்து சொல்லுங்க, என் வாழ்க்கைக்குள்ள வாங்க ஆண்டவரே, என் பாவங்களை மன்னிங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. மூன்றாவது
third, use a point of contact to release your faith. விசுவாசத்தை வெளிப்படுத்தும்படியாக தொடுகிற ஒரு இடம், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் அவர் காணப்படாதவராய் இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை நாம் அவரை தொடக்கூடிய விதத்திலே, ஒரு காரியத்திலே நாம் அவரை பயன்படுத்த வேண்டும், ஆண்டவரை பயன்படுத்த வேண்டும். தொடக்கூடியதான சில ஏதுக்களை தேவன் வைத்திருக்கிறார், பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இயேசுவுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட்? குஷ்டரோகி வந்து கேட்டபோது, என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு உன்னை பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டார். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அப்பொழுது அந்த நேரமே அவன் சொஸ்தமானான். நூற்றுக்கு அதிபதி இயேசுவின் இடத்துல வந்து தன்னுடைய வேலைக்காரனுக்காக வேண்டிக் கொண்டார். இயேசு என்ன சொன்னாரு? நான் வந்து உன் வீட்டுல வந்து அவனை சுகமாக்குறேன்ப்பா அப்படின்னாரு. இவன் என்ன சொன்னா, இல்ல ஆண்டவரே, ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் கேட்கிறாரு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த வார்த்தை என்ன? நான் உங்களோடு கூட விசுவாசிக்கிறதுக்கு, ஒருமனப்படுறதுக்கு வார்த்தை போதும். இட் இஸ் a பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எவீர்ன்ற ஒரு மனுஷன் வந்து ஜெப ஆலய தலைவன் இயேசுவின் இடத்துல வந்து சொன்னார், என் மகள் 12 வயசு மகள் வியாதிப்பட்டு வீட்டில் கிடக்கிறா, ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை கொடுங்க, நீங்க வந்து அவளை தொட்டால் அவள் சுகமாவாள். இது எவீர் விசுவாசித்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவர் போய்கொண்டு இருக்கும்போது 12 வருஷம் இரத்த போக்கினாலே இருந்ததான அந்த ஸ்திரீ, அந்த அம்மா என்ன நினைக்கிறாங்க, இயேசு வந்து என்ன தொடுவாரோ என்னமோ எனக்கு தெரியாது, ஆனா நான் போய் அவரை தொடுறேன், அந்த நேரத்தில் நான் சுகத்தை பெற்றுக்கொள்ளுவேன். இந்த அம்மாவுக்கு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் அவரை தொடுகிற ஒரு இடம், அவருடைய வார்த்தை, கரம், அவருடைய வல்லமை. அது நிழலா இருக்கலாம், அவருடைய வஸ்திரமா இருக்கலாம். நான் அதை தொட போறேன். இன்னைக்கு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? சில பேர் வந்திருப்பீங்க, ஆராதனை முடிஞ்சு விசிட்டிங் டைம்ல பாஸ்டர் என் தலை மேல கை வச்சு ஜோம் பண்ணட்டும், அப்போ நான் சுகமாவேன். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இல்ல. இந்த ஆராதனைக்கு போயிருக்கும் போதே பாஸ்டர் வாயிலிருந்து வார்த்தை வரப்போகுது, அந்த வார்த்தையினால நான் விடுதலையை பெற்றுக்கொள்ள போறேன், நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள போறேன். ரெண்டுமே விசுவாசம் தான், ரெண்டுமே பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் தான். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை வச்சுதான் தேவன் கிரியை செய்கிறார். கர்த்தர் சொன்னாரு, எம்மா இந்த ஜெப ஆலய தலைவருடைய விசுவாசத்தை பார்க்கல. அவர் என்ன நம்புறாரு? வீட்டுக்கு வந்து கையை வச்சு ஜெபம் பண்ணா சுகமாவா? அதே மாதிரி நடந்தது. நீ என்ன விசுவாசிச்ச? உன் விசுவாசம் பெரியது. ஏன்ட்ட இருந்து வல்லமை புறப்பட்டு போனது. ஏன்? யூ ஹேவ் டச் த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? விசுவாசம், ஃபெய்த். இந்த நூற்றுக்கு அதிபதி ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க ஆண்டவரே போதும். எப்போ சுகம் அடைஞ்சது? இயேசு எப்போ வார்த்தையை பேசினாரோ வீட்டில் சுகம் உண்டாயிடுச்சு. த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அவன் ஆரோக்கியம் அந்த நேரத்திலே அடைந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டை குறித்து இயேசு பேசுகிறார். மார்க்கு 16:18 வாசிங்க. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. அடுத்தது பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். ஒரு ஊழியக்காரர் கையில, ஒரு விசுவாசியினுடைய கையில தேவன் இந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த நபருக்காக நான் ஜெபம் பண்றேன், இயேசுவின் நாமத்தினாலே உன் சுகத்தை பெற்றுக்கொள். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன.
பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர்களை சொஸ்தப்படுத்துவார்கள். Diseases will be healed. ஜெப எண்ணெய் என்னது? அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். எண்ணெயில் எந்த ஒரு மேஜிக்கும் கிடையாது. அதை வச்சு ஜோம் பண்றோம். ஆனா என்ன, பாஸ்டர் வர முடியாத இடத்துக்கெல்லாம் எண்ணெய் வந்து போகும். ஹல்லேலூயா. ஆமா, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். கொஞ்சம் மாசங்களுக்கு முன்னால ஒரு சகோதரிக்கு புதுசா வந்திருக்காங்க சபைக்கு. அவங்க ஜெப எண்ணெய் வாங்கிட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நோய் என்ன, அவங்களுக்கு பீரியட்ஸ் வரவே இல்லை, சில மாசங்கள் ஆயிடுச்சு. விசிட் பண்ண போனதான ஊழியம் செய்கிற சகோதரி சொன்னாங்க, ஜெப எண்ணெய் வாங்கினீங்களா? வாங்கியிருக்கிற. என்ன பண்ணியிருக்கீங்க? ஷெல்ஃப்ல வச்சிருக்கிற சிஸ்டர், ஷெல்ஃப்ல வச்சிருக்கிற. அவங்க புது ஆத்மா, ஷெல்ஃப்ல வைக்கிறதுக்காக இல்லை, பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அதை ஜோம் பண்ணிட்டே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே அப்ளை பண்ணாரு. தேவன் சுகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், சில வருஷங்களுக்கு முன்னால ஆங்கில ஆராதனைக்கு வந்தார். 30 லட்சம் ரூபாய் கடனோட வந்தார். அவர் மாத்திரம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், கர்த்தரை பின்பற்ற ஆரம்பிச்சார். வந்துருவார், ரெகுலரா வந்துருவார். ஒரு மாசமா அவரை காணோம். என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டா, பாஸ்டர் நான் எந்த இடத்துக்கும் போக முடியாம என் டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, என் ஹார்ட் 30% தான் வேலை செய்யுது. வேலைக்கு போகல, எங்கேயும் போகல, நான் வீட்டில் தான் இருக்கிறேன், பெட்ரூம்ல தான் இருக்கிறேன், சர்ச்சுக்கும் வரல. பிசாசு கொல்லவும் அழிக்கவும் வந்திருக்கிறான். ஆண்டவரே நான் என்ன பண்றது? ஆண்டவர் சொன்னார், போ, நேரா பெட்ரூம்குள்ள போ. அவங்க அன்போட வரவேற்றாங்க. நேரா போன, அவர் படுத்திருக்கிறார். ஒரு பக்கம் டாக்டர் சொன்ன வார்த்தை என்னது, இருதயம் 30% தான் வேலை செய்யுது. இன்னொன்னு அவருடைய விசுவாசம். நான் எழும்பி எங்கேயாவது போனேன்னா ஆள் அவுட்டு. அவருடைய விசுவாசம். இப்ப தானே புது ஆத்மா சபைக்கு வந்திருக்கிறார். என் டைரி எடுத்துட்டு போன, அந்த டைரியில கர்த்தர் என்னோட ஒவ்வொரு நாள் என்னென்ன வார்த்தை பேசுறாரோ அதை எழுதி வச்சிருப்பேன். டேட் போட்டு எழுதி வச்சிருப்பேன். நான் நினைக்கிறேன் இது நடந்தது சரியா 2006 வருஷம்னு நினைக்கிறேன். நான் டேட் போட்டு எழுதி வச்சிருக்கிறேன். என்ன சொல்லி ஜோம் பண்றது? ஆண்டவரே நான் போய் ஜோம் பண்றேன், ஒவ்வொரு வசனமா சொல்றேன். ஒவ்வொரு வசனமா சொல்ல சொல்ல எனக்கு தெரியுது, அந்த அறையில தேவ பிரசன்னம் அங்க இறங்க ஆரம்பிக்குது. வசனமா சொல்ல சொல்ல எனக்கு தெரியுது, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். அங்க விசுவாசம் உண்டாகுது. என்னுடைய ஆவியில நான் பலப்படுத்தப்படுற, படுத்திருக்கிற அந்த சகோதரனுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இறங்குது. கொஞ்ச நேரத்தில் அவர் எழும்பி உட்கார்ந்துட்டார், படுத்திருந்த ஆள். அப்புறம் எழும்பி உலாத்த ஆரம்பிச்சார். நான் சொன்ன ஒன்றும் இல்லை, நல்லா உலாத்துங்க, டாக்டருடைய இதுக்காக ஸ்தோத்திரம், போய் டாக்டரை செக் பண்ணுங்க. அடுத்த வாரம் சபைக்கு வந்துட்டார். ஹல்லேலூயா. அவங்க மனைவி குணப்படாத ஒரு சிஸ்டர், அவர் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருந்தார். அவங்க உள்ள வீட்டில் கொஞ்சம் பொம்மைலாம் வச்சுட்டு தொழுகெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் போய் கேர்சல் நடத்துவேன். அந்த அம்மா கேர்சல்ல உட்கார்ந்துருக்கும். உட்கார்ந்து முடிச்ச பிறகு அவங்க பொம்மை விளையாட்டுக்கு போயிடுவாங்க. அப்புறம் அவர் சொல்வார், அந்த அம்மா வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா. அந்த அம்மா அழுவுறாங்க. அழுது ஆராதனை முடிஞ்ச உடனே நான் சாட்சி சொல்லணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரி ஆள்கிட்ட கொடுக்க மாட்டோம், ஆனால் இருந்தவங்க கொடுத்துட்டாங்க. இவங்க அழுத உடனே என்னமோ நடந்திருக்கு. மைக்க பிடிச்சு முதல் வார்த்தை சொன்னாங்க, இயேசுவே ஆண்டவர் அப்படின்னாங்க. ஒன்றரை மாசமா என் ஹஸ்பண்ட் சர்ச்சுக்கு வரல, ஹார்ட் இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணாங்க. பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? வசனம். போன வாரம் போய் டாக்டர்கிட்ட செக் பண்ணோம். டாக்டர் சொல்றாரு, ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது. ஹல்லேலூயா.
பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் என்ன? தேவனுடைய வசனம், விசுவாசம். நிறைய குழந்தைகளுக்கு இந்த வசனம் தெரியாது. அதனால இது ஞானப்பாலை ஊட்டணும். பெட்ரூம்குள்ள போய் ஊட்டணும், டிராயிங் ரூம்ல போய் ஊட்டணும். அல்லாட்டி அந்த குழந்தை அன்னைக்கே செத்து போயிருக்கும். இவர்களை எழுப்பி விட வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்படிப்பட்ட வல்லமையை தேவன் தம்முடைய வசனத்திலே வைத்திருக்கிறார். பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட், நீ தொடுகிற இடம். நான்காவது படி, ரிலீஸ் யுவர் ஃபெய்த். உன் விசுவாசத்தை செயல்படுத்து. அந்த வசனம் வரும்போது, அந்த வார்த்தை வரும்போது என்ன செய்ய முடியாதோ அது வரைக்கும் அதை செய்யுங்க. கையை தூக்க முடியலையா, கையை தூக்குங்க இயேசுவின் நாமத்தினால. காலை அசைக்க முடியலையா, காலை அசைங்க. கர்த்தருடைய வல்லமை செயல்படுகிறது. சில பேர் சொல்லுவாங்க, தேவன் என்னை எப்போ சுகப்படுத்த விரும்புகிறாரோ அப்போ சுகப்படுத்தட்டும். The more you delay, you lose your faith. தாமதப்படுத்த விசுவாசத்தை இழந்துருவோம். இயேசுவின் ஆண்டவர் என்ன சொல்றார்? இப்பவே நான் சுகம் கொடுக்க விரும்புகிறேன். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். இரட்சணிய நாள்னா உன் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிற நேரம். அவர் கொடுக்க விரும்புகிறார். நீ விசுவாசிக்கிறாயா? உன் விசுவாசத்தை நீ செயல்படுத்து. 100க்கு அதிபதி விசுவாசித்தான். நீர் ஒரு வார்த்தை சொல்லும் போது வேலைக்காரன் சுஸ்தமாவான். எவீருடைய விசுவாசம், நீர் வந்து ஜெபித்தால் அவள் பிழைப்பாள். நாம் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகத்தை பெற்றுக்கொள்வேன். ரிலீஸ் மை ஃபெய்த். 5வது படி, க்ளோஸ் யுவர் கேஸ் ஃபார் விக்டரி. தேவன் கொடுத்த சுகத்துக்காக, ஜெயத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வலியை பத்தி யோசிக்காதீங்க, கர்த்தரை மாத்திரம் பாருங்க. 6வது படி, ஜாயின் யுவர் செல்ஃப் டு கம்பேனியன்ஸ் ஆஃப் ஃபெய்த். விசுவாச நண்பர்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். ஓரல் ராபர்ட்ஸ் என்கிறதான ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் தன்னுடைய சாட்சியிலே எழுதுகிறார், நான் 17 வயசா இருக்கும்போது டிபி நோய் வந்து நான் இறந்து போயிருக்கணும், செத்து போயிருக்க வேண்டும். when I was just 17 years old. ஆனால் அந்த டிபி நோயினுடைய மரணப்படுக்கையிலே ஆஸ்பத்திரியிலே இருக்கும்போது தேவன் என்னை சந்தித்து அற்புத சுகத்தை கொடுத்தார். 17 வயது இளைஞனுக்கு. ஆனா என்ன நடந்தது? அவர் தன்னுடைய சாட்சியிலே சொல்லுகிறார், ஓரல், a few days I had been healed, I was feeling extremely weak in my body. தேவன் சுகம் கொடுத்துட்டாரு, ஆனா சரீரத்துல இன்னும் பயங்கர பலவீனம் இருக்குது. அதை வச்சு சரீரத்துல என்ன இருக்குன்னு பார்த்து அதை வச்சு நம்பினா தேவன் சுகம் கொடுக்கலன்னு விசுவாசிக்க தோணும். அது அவிசுவாசமாகிவிடும். பக்கத்துல இருந்து தாயார் சொன்னாங்க அவரை பார்த்து, மகனே, நீ ரொம்ப மாசங்களா நீ வந்து சுகவீனமா இருந்த, கிட்டத்தட்ட 5 மாசம் படுக்கையாவே இருந்த. இயேசு உன்னை சுகப்படுத்திட்டாரு, இன்னும் நீ பலன்தான் அடையணும். அதனால உன் விசுவாசத்தை விட்டுறாத. இயேசு உனக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு, நீ உன்னை பலப்படுத்து, உன் விசுவாசத்தை விட்டுறாத அப்படின்னு அந்த அம்மாவும் அப்பாவும் அவரை உற்சாகப்படுத்தினாங்க. நடந்தது என்ன? அவங்க சொன்ன மாதிரியே, அவங்க விசுவாசித்த மாதிரியே ஒரு சில நாட்கள்ல படுக்கை விட்டு அவர் பூரணமா எழும்பி நடந்து பலனை பெற்றுக்கொண்டார். சில பேர் உங்களுக்கு இருக்கிற விசுவாசத்தையே ஆஃப் பண்ணி போட்டுருவாங்க. அந்த ஆளை விட்டு தூரமா வந்துரு. அந்த ஆளை ஃப்ரெண்டா வச்சுக்காத. ஹாய் ஹலோவோட போதும். அவங்களோட உள்ள சகவாசம் உங்களுடைய அற்புதத்தை கெடுத்து போட்டுரும். யார் நல்ல விசுவாச வார்த்தைகளை பேசி உங்களை கட்டுறாங்களோ அவங்களோட ஃப்ரெண்டா இருங்க.
அவங்களுடைய சகவாசம் தான் வேணும். யார் நல்லா ஜெபிக்கிறாங்களோ, யார் கர்த்தரை துதிக்கிறாங்களோ, யார் கர்த்தருடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தைகளை பேசுறாங்களோ அவங்களோடு கூட சேர்ந்துருங்க. சில வேளையில் அவிசுவாசமான வார்த்தைகளை பேசுறவங்களோட சேர்ந்து அதை விசுவாசிச்சா பெற்ற சுகத்தையும் இழந்து போகலாம். You could lose your healing that God had given you. என் சேர்க்கை யாரோட, நான் யாரோட பழகிறேன், நீங்க யாரோட பேசுறீங்க, யாரோட பழகுறீங்களோ அவங்கள மாதிரியே நீங்களும் பேசுவீங்க. எல்லாரும் எழும்பி நிற்போம் இந்த நேரத்தில். Here is a point of contact. என்ன நோய் இருக்கலாம், என்ன வேதனையோடு கூட இங்க வந்திருக்கலாம். Hallelujah. Glorious Jesus. இயேசு அதை தம்மேல் எடுத்துக்கொண்டார். நான் அதை சுமக்கணும்னு அவசியம் இல்லை. என் இயேசு அவைகளை சுமந்திருக்கிறார். Hallelujah. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. இயேசுவின் காயங்களா சுகமானே சுகமானே. கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். பலவீனம் சுமந்து கொண்டார், பலவானாய் மாற்றிவிட்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமானே. இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் நோய்கள் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் சுகமானே சுகமானே. இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமானே. என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். என் நோய்கள் சுமந்து கொண்டார், என் துக்கம் ஏற்றுக்கொண்டார். இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமானே. இயேசுவின் சுகமானே சுகமானே. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசு சுமந்து கொண்டாரே, நான் சுமக்க தேவையில்லை. இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமானே. இயேசுவின் காயங்களால் சுகமானே சுகமானே. வலியோட வந்திருக்கிறவங்க, வியாதியோட வந்திருக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. தேவைகளோடு கூட வந்திருக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. ஹல்லேலூயா. உங்க வலியை இயேசு சுமந்துகிட்டார், வியாதியை இயேசு சுமந்துகிட்டார். என்ன வியாதி உங்க சரீரத்தில் இருக்குதோ, என்ன வலி உங்க சரீரத்தில் இருக்கிறதோ, அதை இயேசுவின் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன் இந்த நேரத்தில். அதை இயேசு சுமந்துட்டார். நாங்க இந்த வலியை சுமக்க மாட்டோம், நான் சுமக்க மாட்டேன். நான் எந்த வியாதியும் சுமக்க மாட்டேன். இயேசுவின் நாமத்தினாலே அந்த முட்டு வலி சரியாகட்டும். ஹல்லேலூயா. உடம்புல இருக்கிற அந்த வலி சரியாகட்டும். ஹல்லேலூயா. சுகர் இயேசுவின் நாமத்தினாலே சுகமாகட்டும். ஹல்லேலூயா. பிபி இயேசுவின் நாமத்தினாலே
வெளியே போ என்று கட்டளை கொடுக்கிறேன். உன்னுடைய சுகத்தை பெற்றுக்கொள், உன்னுடைய கவலையிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் வல்லமையினாலே உனக்கு தேவையான பணத்தை பெற்றுக்கொள். இந்த நேரத்தில் ஹல்லேலூயா, இயேசுவின் நாமத்தினால் சுகமானே, இயேசுவின் வல்லமையினால் நான் விடுதலையை பெற்றுக்கொள்ளுகிறேன். உன் விடுதலையை பெற்றுக்கொள். இந்த வேளையில உன்னுடைய விடுதலை பெற்றுக்கொள். ஹல்லேலூயா. நீ துக்கமுகமாய் இருந்தது போதும், நீ சஞ்சலப்பட்டது போதும், மனக்லேசத்தோடு கூட இருந்தது போதும். இன்னைக்கு அதை உடைத்து போடு, அதை உடைத்து போடு. In the name of Jesus, I break the sorrowful spirit. In the name of Jesus. அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அன்னாள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அவளுடைய வருத்தங்கள் எல்லாவற்றையும் தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டார். இந்த வேளையிலே அதை ஊற்றிவிடு, தேவ சமூகத்திலே ஊற்றிவிடு. உன்னுடைய துக்கத்தை ஊற்றிவிடு, அவரிடத்திலே கொடுத்து விடு. ஜீசஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள், வெட்கப்பட்டு போனதில்லை, வெட்கப்பட்டு போனதில்லை. ஆசீர்வதிப்பார், கர்த்தர் காப்பார், தம் முகத்தை என் மேல் பிரகாசிப்பார். ஆசீர்வதிப்பார், கர்த்தர் காப்பார், தம் முகத்தை என் மேல் பிரகாசிப்பார். ஆண்கள் 5 மணி கூட்டத்திலே கலந்து கொள்ளுங்கள். அது அப்படி யூடியூப்லயும் அந்த ஆராதனை டிஸ்பிளே ஆகும். நானும் என் வீட்டாரும் கூட்டம் தொடர்ந்து நடக்கும்.